ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, நல்லசிவம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா மற்றும் இந்திரா அம்மையார் மற்றும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சென்ற சிந்தனையில் 58வது திருவிளையாடல் வாதவூர் அடிகளுக்கு உபதேசம் செய்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மதுரைக்கு அருகிலுள்ள திருவாதவூர் திருத்தலத்தில் மணிவாசக பெருமான் திரு அவதாரம் செய்கின்றார். அவருக்கு இயற்பெயர் அந்த ஊரை வைத்தே திருவாத ஊரர், அந்த ஊரில் உள்ள சிவபெருமானின் பெயராக திருவாத ஊரர் என்று பெயரிடுகின்றார்கள். அமாத்தியர் குலத்தில் தோன்றுகின்றார்கள். அவர்கள் இளமையிலேயே மிக்க அறிவும் இறை பக்தியும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் 16 வயதுக்குள்ளேயே அனைத்து படிப்புகளையும் அனைத்து கலைகளையும் அவர்கள் கற்று தேர்ந்து விடுகின்றார்கள். அவருடைய அறிவு திறனை பார்த்து எல்லோரும் வியப்பு அடைகின்றார்கள். மன்னனுக்கும் மணிவாசகப்பெரும் வாதவூர் அடிகளினுடைய அறிவு திறத்தை எடுத்து சில பேர் கூறுகின்றார்கள். உடனே மன்னன் அவரை அரசவைக்கு அழைத்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கின்றார். அவருடைய ஒரு செயல்பாடுகளை பார்த்து அவருக்கு முதலமைச்சர் பதவியையும் அவர் கொடுக்கின்றார். மணிவாசக பெருமான் அரசனுக்கு கவசமாகவும் கண்ணாகவும் இருந்து அவர் எழு என்று சொல்வதற்கு முன் எண்ணெயாக அனைத்து காரியங்களையும் குறிப்பறிந்து செய்து முடிக்கின்றார். அதே நேரத்தில் அவருக்கு சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு ஏற்படுகிறது. அந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், திருமுறைகள் இவற்றையெல்லாம் கற்றுத் தெரிந்த அறிஞர்களோடு அவர் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களோடு அளவலாவி சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கின்றார். அவ்வாறு அவர் பேசிய அறிஞர்களோடு பேசிய பேச்சிலிருந்து அவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார். குருவருளின் துணை இல்லாமல் நாம் பாசமாகிய கடலை கடக்க முடியாது என்ற முடிவுக்கு வருகின்றார். என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி 610வது பக்கம் 15வது பாடம். என்று ஒவ்வாத ஊர் மறையவர், இன்ப வீடு எய்த தோன்றும் ஆசையால் தொடர்கொண்டு சுருதி ஆகமனோ
சுருதி ஆகம போல் ஒன்று கேள்வியோர் வருந்தோறும் ஒன்று கேள்வியோர் வருந்தோறும் உணர்ந்து அவரிடைத்தான் உணர்ந்து அவர் இறைத்தான் சென்று காண்தோறும் அழவாய் சென்று காண்போரும் அளவாய் தேர்புகாரான தேர்வுவானார். இவ்வாறு குருவருள் இன்றி பாசத்தை கடக்க இயலாது என்று தெரிந்து கொண்ட மணிவாசக பெருமான் அந்த வாதவூர் மறையவர், அந்த திருவாதவூரில் பிறந்த அந்தணர் குலத்தில் தோன்றிய அந்த மணிவாசக பெருமான், வாதவூர் மறையவர்னா மணிவாசக பெருமான் அர்த்தம். அவர் இன்ப வீடு எய்த முக்தி பேற்றை அடைவதற்காக பெருகும் ஆசையால், நாம் முக்தி அடைய வேண்டும்ங்கிற ஆசை அவர்கிட்ட பெருகிக்கிட்டே வருது. துன்றும் அப்படின்னா பெருகுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ப வீட்டை, அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த இன்ப வீட்டை நாம் அடைய வேண்டும், முக்தி பேற்றை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு உள்ளே பெருகி கொண்டே இருக்கிறது. ஆசையால் தொடக்கொண்டு, அந்த ஆசையை அவரை பற்றி கொண்டு, தொடக்கொண்டுன்னா பற்றி கொண்டு விட்டது, ஆசையானது அவரை தொடர்ந்து செல்கிறது, அவரை பற்றி கொண்டு செல்கிறது. சுருதி வேதம் ஆகம நூல் ஒன்று கேள்வியோ, வேதங்களையும் ஆகமங்களையும் நன்கு கற்ற அந்த அறிஞர்கள். ஒன்று கேள்வியோர்னா, ஒன்றுனா பொருந்திய, கேள்வியோர்னா அறிஞர்கள். அப்ப அந்த வேதங்கள் ஆகமம் ஆகிய நூல்களில் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த அறிவு தன்மையெல்லாம் தெரிந்த அந்த அறிஞர்கள், இறைவனை பற்றி நன்கு தெரிந்த அந்த அறிஞர்கள், அவர்கள் வருந்தோறும், அவர்கள் அரசனை பார்ப்பதற்கு அங்கே வருவார்கள். அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்திலெல்லாம் உணர்ந்து அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் அவரிடை தாம் சென்று, அவர்களிடத்தில் மணிவாசக பெருமான் வலியச் சென்று, தாம் சென்றுனா வலியச் சென்று காண்தோறும், அவர்களை பார்க்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் அழவாய் தேர்வுவாரானார். அளவளாவி அந்த அவர்களிடத்தில் இறைத்தன்மைகளை பற்றி, இறைவனுடைய தத்துவங்களை பற்றி எல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கின்றார். அவர்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்பாங்க, உடனே அவர்கள் பதில் சொல்வார்கள். அப்படி அந்த இறைவனுடைய ஒரு தன்மைகளை, இறைவன் தத்துவங்களை, பதிபசு பாசத்தை எல்லாம் அவர்களிடத்தில் அப்பப்போ கேட்டு கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள் மணிவாசக பெருமான். அப்போ எந்த வேத ஆகம பண்டிதர்கள் வந்தாலும் அவங்கள்ட்ட மணிவாசக பெருமான் கொஞ்ச நேரம் தனியா பேசி தன்னுடைய கேள்விகளை எல்லாம் கேட்டு தன்னுடைய அறிவை அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி பண்ணிக்கிட்டே அவங்க வர்றாங்க. எண்ணிலார் இடத்து அளந்து அளந்து அறிபொருள் எல்லாம் உண்ணும் நீர்விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்ப அண்ணலாரகத்து அமைவுறாது அரசனுக்கு உயிரோ கண்ணுமாய் அமைச்சு உரிமையும் கைவிடாது இயல்பார். இப்படி எண்ணிலார் அளவற்ற அறிஞர்கள். ஏன்னா ராஜாவை பார்க்க நிறைய அறிஞர்கள், வேதங்கள் ஆகமங்கள்லாம் தெரிந்த அறிஞர்கள்லாம் வருவாங்க. அப்படி வரக்கூடிய அளவற்ற அறிஞர்களிடத்து
அளந்து அளந்து அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு, அளந்து அளந்துன்னா திரும்ப கேட்டு கேட்டு, அறிபொருள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து தெரிந்து கொண்ட அந்த பொருள்களை எல்லாம் இவைகள் நமக்கு பயன்படாது. எப்படி அப்படின்னா, உண்ணும் நீர் விடாய்க்கு உவரி நீர் உண்டவர் ஒப்ப. நல்ல தண்ணீர் தாகம் இருக்கின்றது. விடாயினா தாகம், தண்ணீர் தாகம். அப்போ தண்ணீரை உண்ண வேண்டும், பருக வேண்டும்ங்கிற அந்த ஒரு தாகம் இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் கடல் தண்ணியை குடிச்சா நமக்கு தாகம் அடங்குமா? அடங்காது. உபரி அப்படின்னா கடல்னு அர்த்தம். உபரி நீர் உண்டவர் ஒப்ப. அந்த கடல் தண்ணியை குடிச்சவங்களை போல தாகமும் அடங்காது, திரும்ப தாகம் ஏற்படும். அது போல அண்ணலார் அகத்து அமைவுறாது. அண்ணலார்னா மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமானினுடைய உள்ளத்தில் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டு மனம் ஒரு அமைதி இன்னும் பெறாமல் இருக்கின்றது. ஏன்னா ஒரு நல்ல குருநாதன் அமைஞ்சாதான் எல்லாமே சித்திக்கும். அதனால அவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டாலுமே மனதில் அவருக்கு ஒரு அமைதிங்கிறது ஏற்படாமல் இருக்கின்றது. அந்த அண்ணலார் அகத்து அமைவுறாது. மணிவாசக பெருமானினுடைய உள்ளத்தில் மனதில் அமைதி ஏற்படாமல் அவர் இருக்கின்றார். அதே நேரத்தில் தான் வேலை பார்க்கக்கூடிய அந்த முதலமைச்சர் தொழிலையும் மிக சரியாக, மிகவும் நேர்த்தியாக அவர் செய்து வருகின்றார். அரசனுக்கு உயிரும் அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு உயிராகவும் கண்ணுமாய், அவனுக்கு 2 கண்களைப் போல இந்த மணிவாசக பெருமான் இருந்து அமைச்சு உரிமையும், அந்த அமைச்சர்களுக்கு உரிய அந்த வேலைகளையும் கைவிடாது இயல்பார். எதையும் அவர் நிறுத்தாமல் அனைத்து அமைச்சர் தொழிலையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒரு அமைச்சருக்கு என்ன ஒரு தொழில்கள் எல்லாம் உண்டோ அதையெல்லாம் நேர்மையான முறையில் அந்த அரசனுக்கு உயிரும் கண்ணுமாக இருந்து அந்த அமைச்சர் தொழிலையும் அவர் நேர்மையான முறையில் கவனித்து கொண்டு வருகின்றார். ஏன்னா இறைவனை தேடும் போது இந்த தொழிலை மேல நாட்டம் இல்லாம போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. இறைவனையும் தேடினாரு, அதே நேரத்தில் தனக்கு கொடுத்த பணியையும் அவர் மிகச் செவ்வனே செய்து வருகின்றார் மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் குருவருளின்றி பாசமாகிய கடலை கடக்க இயலாது என்று உணர்கின்றார். இவ்வாறு உணர்ந்த அந்த திருவாதவூர் மறையவராகிய திருவாதவூரர் அவருக்கு இன்ப வீடு, அதாவது முக்தி பேற்றை அடைய வேண்டும் என்று ஆசை பெருகி கொண்டே வருகிறது. அந்த ஆசை அவரை இப்பொழுது தொடர்ந்து பற்றி கொண்டே வருகிறது. வேதங்கள் ஆகம நூல்களை எல்லாம் மிகவும் நேர்த்தியாக கற்று தெரிந்தவர்களெல்லாம் அங்கே அரசவைக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலெல்லாம் அவர்களுடைய அந்த கல்வி தகுதியை உணர்ந்து அவர்களிடத்து மணிவாசக பெருமான் வலிய சென்று தாமே சென்று அவர்களை தரிசனம் செய்து அவர்களிடத்தில் அளவளாவி இறை தத்துவங்களை எல்லாம் ஆராய்கின்றார். அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய பதில்களை தெரிந்து கொண்டு அவ்வாறு அந்த இறை தத்துவங்களை பதிபசு பாகத்தை அவர் ஆராய்ந்து அவர் தேர்ச்சி பெற்று கொண்டே வருகின்றார். இப்படி அளவற்ற வேத ஆகம அறிஞர்களிடத்திலெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அந்த அறியக்கூடிய பொருள், அதாவது பதிபசு பாசம் என்ற இவற்றினுடைய தன்மைகளை எல்லாம் அவர் தெரிந்து கொண்டாலும் அவருக்கு மனதில் ஒரு அமைதி ஏற்படவில்லை. இது எப்படி என்றால், உண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான நீர்த்தாகத்தை உடைய ஒருவனுக்கு கடல் தண்ணீர் குடித்தால் எப்படி தாகம் அடங்காது மீண்டும் தாகம் ஏற்படுமோ அதுபோல மணிவாசக பெருமானினுடைய மனதிலும் அமைதி என்பது ஏற்படாமல் அவர் இருக்கின்றார். அதே நேரத்தில்
இறைவனை தேடிக்கொண்டு இருந்தாலும், முக்தி பேற்றை தேடிக்கொண்டு இருந்தாலும், தனக்கு கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவியை மிக நேர்த்தியாக அவர் செய்து கொண்டு வருகின்றார். அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு உயிராகவும் கண்ணாகவும் அவர் இருந்து கொண்டு அந்த அமைச்சருக்குரிய அத்தனை உரிமையான அந்த வேலைகளை எல்லாம் கைவிடாது அவர் அந்த அமைச்சர் தொழிலை மிக நேர்த்தியாக நேர்மையாக அவர் செய்து கொண்டு வருகின்றார் மணிவாசக பெருமான். கள்ள காதலனிடத்து அன்பு கலந்து வைத்து ஒழுகும் உள்ள காரிகை மடந்தை போல் உம்பரை காப்பான் பள்ளக்காரி உண்டவனிடத்து உள்ளம்பு பதிந்து கொள் அக்காலன் காவலனிடை கொள் அக்காவலனிடை புறத்தொழிலும் உட்கொண்டார். அவருடைய தன்மை எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு பெண் இருக்கின்றாள், அவளுக்கு கள்ளக்காதலனும், அவளுக்கு திருமணம் முடிந்து விடுகின்றது, ஆனாலும் கள்ளக்காதலன் இருக்கின்றாள். அந்த கள்ளக்காதலனிடத்திலும் அவள் அன்பு வைக்கின்றாள், தன்னுடைய கணவனிடத்திலும் அன்பு வைக்கின்றாள். அதை போல மணிவாசக பெருமான் அந்த இறைவனை தேடக்கூடிய அந்த முக்தி பேற்றை அடைய வேண்டும் என்றும் அவர் பாடுபடுகின்றார். அதே நேரத்தில் அரசனுக்குரிய அந்த அமைச்சர் தொழிலையும் அவர் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார் அப்படின்ட்டு இந்த இதை சொல்றாங்க. கள்ளக்காதலனிடத்து அன்பு கலந்து வைத்து, ஒரு பெண் தன்னுடைய அந்த கள்ளக்காதலனிடத்தில் அன்பை கலந்து வைத்து கொண்டு அதே நேரத்தில் அவள் தன்னுடைய கணவனிடத்திலும் மிக ஒழுக்கமானவளாக அவள் ஒழுகிக் கொண்டு வருகின்றாள். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை உடைய ஒரு பெண்ணை போல, உள்ளக்காரிகை மடந்தை போல். ஏன்னா அதுல காரிகைனாலும் பெண், மடந்தைனாலும் பெண்ணு, அவர் ரெண்டு பெண்ணா இருக்கிறார். கணவன்ட்டையும் அன்பா இருந்துகிடுதா, கள்ளக்காதலன்ட்டையும் அன்பா இருக்கிறா. அதனால ரெண்டு வார்த்தையை போடுறாங்க, காரிகை மடந்தை அப்படின்ட்டு. ஆள் ஒன்று, ஆனா ரெண்டு விதமாக அவள் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை போல உம்பரை காப்பான், தேவர்களை காக்கும் பொருட்டு. உம்பர்னா தேவர், காப்பான் அப்படின்னா காக்கும் பொருட்டு அப்படின்னு அர்த்தம். தேவர்களை காக்கும் பொருட்டு. பள்ளம் அப்படின்னாலே கடல்னு அர்த்தம், நீர்நிலைன்னு அர்த்தம். ஏன்னா நீர் பள்ளத்துல தான் நிற்கும், மேட்டுல நிற்காது நீர். இப்போ எந்த இடத்துல பள்ளம் இருக்கோ அந்த பள்ளத்துல நீர் நிற்கும். அதனால பள்ளம் அப்படின்னா நீர்நிலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. காரினா விஷம்னு அர்த்தம். அப்ப அந்த கடலில் உள்ள விஷத்தை உண்டவன் யாரை காப்பாற்றுவதற்காக? தேவர்களை காக்கும் பொருட்டு அந்த பார்க்கடலிலிருந்து வந்த விஷத்தை உண்டவனாகிய சிவபெருமான். அந்த சிவபெருமானிடத்தில் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை பதித்து வைத்து விடுகின்றார் மணிவாசக பெருமான். அதே நேரத்தில் வெளிப்புறத்தில் உள்பக்கமாக சிவபெருமானிடத்தில் அன்பை வைத்து விடுகின்றார். வெளிப்புறத்தில் அக்காவலனிடத்து, அந்த அரிமர்த்தன பாண்டியன் என்கின்ற மன்னனிடத்து அவன் சொன்ன புறத்தொழில்களையும் செய்து கொண்டு அதையும் தக்கவாறு அவர் செய்து கொண்டு நடக்கின்றார். ஏன்னா ஒரு மந்திரி பதவிங்கிறது மனம் சஞ்சலம் இல்லாம அந்த பதவியை, அந்த வேலையை செய்யணும், சிந்திக்கணும். சிந்தனைக்கு உரிய ஒரு பதவி அமைச்சர் பதவி. அரசன் எப்போ என்ன கேட்பான் அதுக்கு உடனே பதில் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு பதவி தான்.
ஆனா அந்த பதவியில இருந்து கொண்டு இருந்தாலும், ஒரு பக்கம் அந்த பதவியில இருந்தாலும், இன்னொரு பக்கம் இறைவனிடத்தில் பேரன்பு கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த உள்ளமானது ரெண்டாக பிரிக்கப்பட்டு, ஒரு பகுதி இறைவனிடத்திலும், இன்னொரு பகுதி அரசன் கொடுத்த தொழிலிலும் அது செயல்படுகின்றது. ஆனா ரெண்டையுமே அவர் மிகவும் நேர்த்தியாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்ட்டு இந்த பாட்டுல சொல்றாங்க. இன்ன செய்கையின் ஒழுகுவார் ஒரு பொழுது ஏகே தென்னர் தம்பிரான் அவையிடை சென்று எதிர் நின்றார் அன்ன போது அடுபரி நிறை காப்பவர் அரசன் முன்னர் தாழ்ந்து ஒரு சிறை நின்று இது மொழிவார். இன்ன செய்கையின் ஒழுகுவார். இப்படிப்பட்ட ஒரு மனதோடு செய்கையோடு அப்படியே வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கின்றார் மணிவாசகர். அப்பொழுது இப்படி காரியம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில், ஒரு நாடில், ஒரு பொழுதுனா ஒரு நாடில் மணிவாசக பெருமான் ஏகி அரசவைக்கு செல்கிறார். அரசவைக்கு சென்று தென்னர் தம்பிரான், அந்த தென்னர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னன், தென்னர் தம்பிரான்னா பாண்டிய மன்னன் அர்த்தம். அந்த பாண்டிய மன்னனினுடைய அவையில் சென்று, அவைக்கு சென்று பாண்டிய மன்னனுக்கு எதிர் நின்று வணங்குகின்றார் அந்த மணிவாசக பெருமான். அன்னபோது அதே நேரத்தில் அடுபரி நிறை, அடுனா போருக்கு உரிய, அடுதல்னா போர் புரிதல்னு அர்த்தம். போருக்கு உரிய குதிரைகளை எல்லாம் காக்கக்கூடிய ஒருவன் அரசன் முன்னர் அரசனுக்கு முன்னிலையில் தாழ்ந்து கீழே விழுந்து அரசனை வணங்கி கொண்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று, சிறைனா பக்கம்னு அர்த்தம், ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று இது மொழிவார், இவ்வாறு கூறுகின்றார். அப்போ ஒரு அரசனை பார்க்கணும்னா எப்படி, முதல்ல போன உடனே கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அரசன்ட்ட எது சொல்லணும்னா ஒரு சைடா ஒதுங்கி நின்று சொல்லணும், நேருக்கு நேர் சொல்லக்கூடாது. இன்னைக்கும் மடாதிபதிகள்கிட்ட நம்ம போனோம்னா அவங்க காது பக்கம் போய் நின்று பவ்யமா நாம சொல்றோம். முதல்ல கீழே விழுந்து வணங்கிடுறோம், அதுக்கப்புறம் எதிர்க்க நின்று சொல்ல மாட்டோம். உடனே இந்த சைடில் அவங்க பக்கத்தில் போய் அவங்க காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பவ்யமா நாம சொல்றோம். அதே மாதிரி இந்த குதிரை காப்பாளன் குதிரை வீரன் முதல்ல கீழே விழுந்து நேருக்கு நேர் கீழே விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று அரசன்ட்ட அவன் கூற ஆரம்பிக்கின்றான். அந்த குதிரை காப்பாளன், அந்த குதிரைகள்லாம் எப்படிப்பட்ட குதிரைகள்? அடுபரி நிறை, அடுனா போர் புரிதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த போருக்கு உரிய குதிரைகளை எல்லாம் காக்கக்கூடியவன். ஏன்னா குதிரைகளைய போருக்கு பயன்படுத்த குதிரைன்னுட்டு, பயணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் அப்படின்ட்டுலாம் பிரித்து, அதுக்கப்புறம் அந்த வெயிட் தூக்கிட்டு போகிறதுக்குள்ள குதிரைகள்னு பிரித்து பயன்படுத்துவாங்க. ரொம்ப கொஞ்சம் வயசான குதிரைகளை எல்லாம் சரி சம தூக்கிறதுக்கு போடுங்க அப்படின்னு போடுவாங்க. கொஞ்சம் நல்ல பயணத்துக்குன்னுட்டு சில குதிரைகளை இது பண்ணுவாங்க. போர் புரிவதற்குன்னுட்டு சில முறைமைகளை சொல்லி கொடுத்து அந்த போர் குதிரைகள்லாம் இருக்கும். அந்த போர் குதிரைகளை காக்கக்கூடியவன் தான் இப்போ அரசனுக்கு
கீழே விழுந்து கும்பிட்டு ஒரு பக்கமா ஒதுங்கி நின்று அரசனிடத்தில் இந்த செய்தியை அவன் தெரிவிக்கின்றான். மணிவாசக பெருமான் முக்தி பேற்றை அடைய வேண்டும் என்ற ஒரு மனதோடு அவர் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அரசன் தந்த அந்த முதலமைச்சர் பதவியும் கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டு வருகின்றார். இது எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கள்ளக்காதலனிடத்தில் அன்பை கலந்து வைத்து கொண்டு அவள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், அப்படிப்பட்ட உள்ளத்தை உடைய அந்த பெண்ணை போல அவள் தன்னுடைய கணவனுக்கும் அன்பாக நடந்து கொண்டு அந்த கள்ளக்காதலனுக்கும் அன்பாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை போல இந்த வாழ்க்கையானது இருக்கின்றது. அந்த தேவர்களை காக்கும் பொருட்டு அந்த மிகவும் ஆழமான அந்த பார்க்கடலில் இருந்து வந்த விஷத்தை உண்டவனாகிய அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் மணிவாசக பெருமான் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை பதித்து வைத்து கொண்டு இருந்தாலும், தன்னுடைய உள்ளத்தை சொக்கநாத பெருமானிடத்தில் கொடுத்திருந்தாலும், அரசன் சொன்ன அந்த எல்லோருக்கும் காவலனாகிய அரிமர்த்தன பாண்டியன் சொன்ன அந்த புறத்தொழிலாகிய அமைச்சர் தொழிலையும் அவர் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய சிந்தையை சிதற விடாது அந்த அமைச்சர் பதவியை சீராக செய்து கொண்டு அவர் வருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு ஒழுகக்கூடிய அந்த மணிவாசக பெருமான் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த மணிவாசக பெருமான் ஒரு நாள் பகல் பொழுதில் அவர் அரசவைக்கு சென்று தென்னர் தம்பிரானாகிய பாண்டிய மன்னனினுடைய அவைக்கு சென்று பாண்டிய மன்னனுக்கு எதிரில் நின்று அவரை வணங்கி கொண்டு அவர் ஒரு பக்கமாக நிற்கின்றார். அந்த நேரத்தில் போருக்கு உரிய குதிரைகளை எல்லாம் வரிசையாக நிறைத்து வைத்து கொண்டு அந்த போர் குதிரைகளை எல்லாம் காப்பவனாக இருக்கக்கூடிய ஒரு காப்பாளன், போர்க்குதிரைகளை பராமரிக்கக்கூடியவன் அரசனுக்கு முன்னே வந்து பாண்டிய மன்னனுக்கு முன்னே வந்து கீழே விழுந்து வணங்குகின்றார். வணங்கிவிட்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று அரசனிடத்தில் அவன் பின்வருமாறு அவன் கூறுகின்றான். மரம் தவாத வேல் வலவனம் பயப்பறி வெள்ளத்து இறந்தவாம் பறி போக நின்று எஞ்சிய எல்லாம் நிறைந்த நோயவும் நெடிது மூப்பு உடையவும் அன்றே சிறந்த வாம்பரி ஒன்று இலை தேர்ந்திடின் என்றார். மரம் தவாத வேல் வளவ, மரம்ன வெற்றி, அந்த வெற்றியை விட்டு நீங்காத வேற்படையை வைத்திருக்கக்கூடிய வல்லவனே, வல்லவ அப்படின்னா வல்லவனே அப்படின்னு அர்த்தம். அந்த வேற்படையை வைத்திருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் வல்லவன், வெற்றி மங்கையானவள் அவனை விட்டு நீங்காதவள். தவாத அப்படின்னா நீங்காத, மரம்னா வெற்றின்னு அர்த்தம். அப்படி வெற்றி மங்கையை விட்டு நீங்காது இருக்கக்கூடியவன் அந்த பாண்டிய மன்னன், எப்பொழுதும் வெற்றி அடையக்கூடியவன். அந்த வேற்படையை செலுத்துவதில் வல்லமை வாய்ந்தவன் அந்த பாண்டிய மன்னன். அந்த அப்படிப்பட்ட பாண்டிய மன்னனேன்னுட்டு அந்த குதிரை காப்பாளன் மன்னனை வாழ்த்தி புகழ்ந்து கூறுகின்றான். மரம் தவாத வேல் வல்லவ நம் பயப்பறி வெள்ளத்து, நம்முடைய அந்த பெருமை மிகுந்த அந்த குதிரையானது வெள்ளம் போல இருந்தது. நிறைய குதிரைப்படை நம்மிடத்தில், வலிமையான பெருமையை உடைய குதிரைப்படை வெள்ளம் போல நம்மிடத்தில் இருந்தது. அதுல நாம அதுக்கப்புறம் குதிரைப்படை இன்னும் வாங்கல, நிறைய குதிரைகள்லாம் இறந்து போய்விட்டது. இறந்த வாம்பரி போக, அந்த
இறந்து போன அந்த வலிமையான குதிரைகள். அந்த வாம்னா வலிய அப்படின்னு அர்த்தம். தாவக்கூடிய அப்படின்ட்டுலாம் அதுக்கு பொருள். அந்த இறந்து போன அந்த தாவக்கூடிய வலிமையான குதிரைகள் எல்லாம் பாதி இறந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குதிரைப்படைகள்லாம் எஞ்சி இருக்கு, மிச்சம் இருக்குது. நின்று எஞ்சிய எல்லாம் மிச்சம் இருக்கக்கூடிய குதிரைப்படைகள்ல நிறைய நிறைய குதிரைகளுக்கு நோய் வேற வந்துட்டு, நிறைந்த நோயவும் நெடிது மூப்பு உடையவும். இன்னும் நிறைய குதிரைகளுக்கு வயசாகி போச்சு, நீண்ட மூப்பு உடையதாக அது இருக்கின்றது. அன்றி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சிறந்த வாம்பரி ஒன்று இலை தேர்ந்திடன் என்றார். சிறப்பு மிகுந்த வலிமையான தாவி செல்லக்கூடிய குதிரையானது ஒன்று கூட இப்ப நம்முடைய குதிரைப்படையில் இல்லை. ஆராய்ந்து பார்த்தால், தேர்ந்திடில் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தால் அந்த குதிரைப்படையில இப்ப வலிமையான குதிரைகள் ஒன்றும் இல்லை. அதாவது நிறைய குதிரைகள் செத்து போச்சு. செத்தது போக மீதி இருக்கக்கூடிய குதிரைகள்ல நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் கிடக்கு. இன்னும் சில குதிரைகள் நீண்ட மூப்பு அடைந்ததாக இருக்கின்றது. இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது சிறந்த வலிமையான குதிரைகள்ங்கிறது ரொம்ப இல்லை, ஒன்று கூட இல்லை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னுட்டு அந்த குதிரைப்படையை காப்பாளன், குதிரைப்படை காப்பாளன் அரசனிடத்தில் இந்த செய்தியை கூறுகின்றார். மன்றல் வேம்பனும் வாதவூர் வள்ளலை நோக்கி, மன்றல் வேம்பனும் வாதவூர் வள்ளலை நோக்கி. இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த முந்தின பாட்டுல இருந்து குதிரைப்படை வைத்திருப்பது பெருசில்ல, போருக்கு பயன்படுத்துவது பெருசில்ல. அதுக்கு நோய்வாய்ப்பட்டாலும் அதை கவனிக்கணும், வயசானாலும் அதை கவனிக்கணும். அப்ப அதுதானே இந்த செய்தியை சொல்றான். நோய்வாய்ப்பட்டுட்டு வயசாயிட்டு ஆனாலும் நாங்க பாதுகாத்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னுட்டு அந்த குதிரைப்படைக்கு நோய்வாய்ப்பட்டாலும், குதிரைகள் நோய்வாய்ப்பட்டாலும் நாங்க அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வயசாயாச்சுனாலும் நாங்க அதை பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை நாங்க கொல்லலை அப்படின்னுட்டு அந்த தர்மத்தை இதுல நாம இதுல இருந்து தெரிந்து கொள்கின்றோம். அந்த மன்றல் வேம்பனும் வாதவூர் வள்ளலை நோக்கி, மன்றல் வேம்பனும் வாதவூர் வள்ளலை நோக்கி. அதுக்கா அந்த குதிரைக்கா இறப்பு இறந்துச்சுன்னா அது இறக்கும், அவ்வளவுதான். அதை நாங்க இது வயசாயிட்டு பராமரிக்க செலவாகுது, நோய்வாய்ப்பட்டுட்டு இதை பராமரிக்கிறதுக்கு செலவாகுது அப்படின்னுட்டு நாங்கள் அதை கொள்ளலை அப்படிங்கிறதும் அதில் வெளிப்படுது. அந்த பாட்டில இருந்து வெளிப்படுகின்றது. மன்றல் வேம்பனும் வாதவூர் வள்ளலை நோக்கி, மன்றல் வேம்பனும் வாதவூர் வள்ளலை நோக்கி. இன்று நீர் நமது அறை திறந்து இருநிதி எடுத்து, இன்று நீர் நமது அறை திறந்து இருநிதி எடுத்து, சென்று வேலையம் துறையில் இறங்குவ தெரிந்து, சென்று வேலையம் துறையில் இறங்குவ தெரிந்து, வென்றி வாம்பரி கொடுவர போம் என்று விடுத்தான். வென்றி வாம்பரி கொடுவர போம் என்று விடுத்தான். அந்த அரசன்கிறவன் சிறந்த அரசன். உடனே ஒரு செய்தி தன்னுடைய காதுக்கு வந்துச்சுன்னா உடனே அதற்கு பதில் ஸ்டெப் எடுக்கணும். உடனே அதற்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு அவன் அதற்கு தக்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கையை உடனே பாண்டிய மன்னன் எடுக்கின்றான். மன்றல் வேம்பனும், அந்த மனம் மிகுந்த வேப்பம்பூ மாலையை அணிந்த பாண்டிய மன்னன். வேப்பம்பூ எடுத்து சுவாமிக்கு சாத்தலாம், சிவபெருமானுக்கு பூஜையில வேப்பம்பூ சாத்தலாம்.
அந்த காலத்துல வீட்டுல பாயாசம் வைக்கணும்னா வேப்பம்பூ சேகரிச்சு பாயாசம் வைப்பாங்க. வேப்பம்பூ இல்லாம பாயாசம் வைக்க மாட்டாங்க. ஆமா, சுகரை கண்ட்ரோல் பண்ணும். சுகரை கண்ட்ரோல் பண்ணிரும் அந்த இது. வேப்பம்பூவை வச்சு வேப்பம்பூ பாயாசத்துல போட்டுருவாங்க. அது சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதுல இருக்கிற சுகரை அது கண்ட்ரோல் பண்ணிடும் வேப்பம்பூ. அது அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மதுரைக்கு சுவாமி வந்து கல்யாணத்துக்கு வரும்போது எல்லா மாலையும் விட்டுருதார். வேப்பம்பு மாலையை பிரதானமா அணிந்து கொண்டு அவர் வருகின்றாரா. ஏன்னா மதுரைக்கு உரிய மாலை வந்து பாண்டிய மன்னனுக்கு உரிய மாலை வேப்பம்பூ மாலை தான். அதனாலதான் அந்த சோமசுந்தர பெருமான் வேப்பம்பூ மாலையை எடுத்து அணிந்து கொண்டு வருகின்றார். அந்த மன்றல் வேம்பனும் மனம் மிகுந்த அந்த வேப்பம்பூ மாலையை அணிந்த அந்த பாண்டிய மன்னன் வாதவூர் வள்ளலை நோக்கி, அந்த திருவாதவூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த திருவாதவூரரை நோக்கி மணிவாசக பெருமானை பார்த்து கூறுகின்றார். இன்று நீர் நமது அறை திறந்து, இன்றைய தினம் நீங்கள் நம்முடைய பொக்கிஷம் கருவூலம், அந்த அறைனா கருவூலம், அந்த கருவூலத்தை திறந்து இருநிதி நிறைய செல்வங்களை எடுத்துக்கொண்டு, இருநிதினா நிறையன்னு அர்த்தம், நிறைய செல்வங்களை எடுத்துக்கொண்டு அப்படியே நீங்க வந்து கடற்கரை துறைக்கு போங்க, துறைமுகத்துக்கு போங்க. வேலையம் துறை சென்று, வேலைனா கடல் அர்த்தம், துறைனா கடல் துறைமுகம், அந்த வாணிபத்துக்கு உரிய துறைமுகத்துக்கு நீங்கள் சென்று, அந்த கடல் வாணிபம் நடக்கக்கூடிய அந்த கடல் துறைமுகத்திற்கு நீங்கள் சென்று அங்கே குதிரை எப்பொழுது கொண்டு வந்து இறக்குகின்றார்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு வந்து இறங்குவ தெரிந்து. எது வந்து இறங்குவ? குதிரை வந்து வியாபாரத்துக்கு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவாங்க. அந்த குதிரை கொண்டு வந்து இறக்குவதை தெரிந்து கொண்டு வென்றி வாம்பரி கொடுவரப்போ, வெற்றியை தரக்கூடிய, வென்றின வெற்றி, வெற்றியை தரக்கூடிய தாவி செல்லக்கூடிய குதிரை, வாம்பரின தாவி செல்லும் குதிரை, வலிமையான குதிரை. அந்த வலிமையான குதிரைகளை நம்முடைய பாண்டிய நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நீங்கள் இப்பொழுது அந்த கடற்கரை துறைமுகத்தை நோக்கி செல்வீர்களாக என்று அந்த மணிவாசக பெருமானை அனுப்பி வைக்கின்றான் அந்த பாண்டிய மன்னன். அதாவது இதுல பாத்தீங்கன்னா வெறுமன அறைன்னு தான் போட்டிருக்காங்க. அறைனா கருவூலம்னு இங்க நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ அது வந்து அந்த கருவூலம் வந்து பாண்டிய மன்னனுக்கு ஒரு அறை, அவ்வளவுதான். அப்ப எத்தனை கருவூலம் வச்சிருப்பான்னு பார்த்துக்கிட்டு, இதுல ஒரு கருவூலத்தை திறந்து நீ எடுத்துக்கொள், அதை ஒரு அறைன்னு தான், அது அவனுக்கு ஒரு அறை. அப்ப இத மாதிரி எத்தனை அறைகள் அவன் வைத்திருப்பான். அப்போ பாண்டிய நாடு எவ்வளவு செழிப்பான நாடு அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காகத்தான் அறை அப்படிங்கிறத இதை வந்து போடுறாங்க. அந்த போர்க்குதிரைகளை காக்கக்கூடியவன் இப்பொழுது பாண்டிய மன்னனை பார்த்து கூறுகின்றான், வெற்றியை விட்டு, வெற்றி மகளை விட்டு நீங்காத அரசனே, வேற்படையை செலுத்துவதில் வல்லமை வாய்ந்த பாண்டிய மன்னனே, நம்முடைய பெருமை மிகுந்த குதிரைப்படை வெள்ளமாக இருக்கின்றது. அந்த குதிரைப்படை வெள்ளத்தில் பல குதிரைகள் இறந்து போய்விட்டது. இறந்த குதிரைகள் போக மிஞ்சி இருக்கக்கூடிய குதிரைகளில் நிறைய குதிரைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றது. மேலும் நிறைய குதிரைகள் நீண்ட மூக்கு உடையதாக இருக்கின்றது. ஆகையினால் நம்முடைய அந்த மிகப்பெரிய குதிரைப்படையில் சிறப்பு வாய்ந்த தாவி செல்லக்கூடிய போர் புரியக்கூடிய குதிரையானது ஒன்று கூட இல்லாமல், ஆராய்ந்து பார்த்தால் ஒன்று கூட இல்லாமல் இருக்கின்றது என்று குதிரைப்படையினுடைய ஒரு
நிலைமையை அந்த குதிரை காப்பாளன் இப்பொழுது அரசனிடத்தில் எடுத்து கூறுகின்றான். உடனே பாண்டிய மன்னன் அதற்கு பதில் நடவடிக்கை எடுக்கின்றான். மனமிகுந்த வேப்ப மாலையை அணிந்த பாண்டிய மன்னன் அங்கு நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருவாதவூர் வள்ளலாகிய மணிவாசக பெருமானை பார்த்து கூறுகின்றார், இன்றைய தினம் நீங்கள் நம்முடைய கருவூலத்தை திறந்து அதிலிருந்து நிறைய நிதிகளை, தேவையான நிதிகளை எடுத்துக்கொண்டு செல்வீர்களாக. கடற்கரை துறைமுகத்திற்கு சென்று அங்கே குதிரைகள் வந்து இறங்குவதை தெரிந்து கொண்டு அங்கே சென்று நமக்கு போர் புரிவதில் வெற்றியை தரக்கூடிய, தாவி செல்லக்கூடிய வலிமை வாய்ந்த குதிரைகளை நீங்கள் விலை பேசி இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நீங்கள் செல்வீர்களாக என்று பாண்டிய மன்னன் மணிவாசக பெருமானுக்கு கூறுகின்றார். உள்ளம் வேறுபட்டு அமைச்சியல் நெறியில் நின்று ஒழுகும் வள்ளலார் நிதி அறை திறந்து அரும்பெருள் பயமான் கொள்ள வேண்டிய பொருள் எல்லாம் கொண்டு தாழ்விருக்கே வெள்ளை மாமதி வேந்தனை விடை கொடு போவார். உள்ளம் வேறுபட்டு, மணிவாசக பெருமானினுடைய உள்ளம் வேறுபட்டு இருக்கிறது. வேறுபட்டுன்னா என்ன? எப்பண்டா முக்தியை அடைவோம், எப்போ இந்த உலகியல் பரமான பிரச்சனைகளெல்லாம் நம்ம விட்டு நீங்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் இருக்கின்றார். ஆனாலும் ஒரு வேலைன்னு வந்துட்டு வேலையை பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதான் உள்ளம் வேறுபட்டு. உள்ளம் இறைவனிடத்தில் அவர் உள்ளம் சென்று விடுகின்றது. அப்படி உள்ளம் வேறுபட்டு இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அமைச்சியல் நெறியில் நின்று ஒழுகும் வள்ளலார். அதே நேரத்தில் அந்த முதலமைச்சர் என்கின்ற பதவியில், அந்த நெறியில், அந்த வழியில் நின்று ஒழுகக்கூடிய அந்த வள்ளலாராகிய திருவாதவூரர் அரசன் சொன்னபடி நிதி அறை திறந்து அந்த கருவூலத்தை இப்பொழுது திறக்கின்றார். அதில் அரும்பெறல் வயமா கொள்ள வேண்டிய பொருள் எல்லாம், அதாவது பெறுவதற்கரிய, அரும்பெறல் அப்படின்னா பெறுவதற்கரிய, வயமான் அப்படின்னா வெற்றி தரும் குதிரைகள்னு அர்த்தம். அந்த பெறற்கரிய வெற்றி தரும் குதிரைகளை எல்லாம் கொள்ள வாங்குவதற்காக வேண்டிய பொருள் எல்லாம், குதிரை வாங்குவதற்காக தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு தாழ் இருக்கி, அப்படியே அந்த கருவூலத்தை அந்த மிகப்பெரிய தாழ்பாலை போட்டு பூட்டெல்லாம் போட்டு கருவூலத்தை பூட்டி விட்டு வெள்ளை மாமதி வேந்தனை, அந்த வெண்மையான மிகப்பெரிய சந்திரகுல தோன்றலாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னர்கள், அந்த பாண்டிய மன்னனாகிய அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் விடை பெற்று கொண்டு இப்பொழுது மதுரையை விட்டு செல்கின்றார் அந்த மணிவாசக பெருமான். பாண்டியர்கள் சந்திரகுல வம்சத்தவர்கள், சோழர்கள் சூரியகுல வம்சம். அப்போ அந்த செய்யக்கூடிய செயலை மிகச் சரியாக செய்தார் அப்படிங்கிறதுக்கு தான் தாழ் இருக்கி. அந்த கதவை பூட்டி அதை ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த பூட்டை
வலுவா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து செல்கின்றார். இது எதை காட்டுகின்றது என்றால் அவருடைய அந்த அமைச்சர் பதவிக்கு உரிய ஒரு சிறந்த ஒரு வேலை தன்மையை அது வந்து காட்டுகிறது. அதான் தாழ் இருக்கி அந்த இதை வந்து பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வேலைக்காரன் விட்டு அதை பூட்டுப்பா அப்படின்னு சொல்லலை. தானே பூட்டி தானே அந்த பூட்டெல்லாம் இறுக்கமா பூட்டியிருக்கா அப்படின்னுட்டு அந்த பூட்டுகளை எல்லாம் இழுத்து பார்த்துட்டு அவர் போறார். அதான் ஒரு முதலமைச்சருக்கு உரிய ஒரு கடமை. அந்த கடமையை ஒழுங்கா அவர் செய்தார். அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு வேலைக்காரண்ட பூட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், செய்யலாம். எடுத்த பொன் சுமை ஒட்டகத்து எட்டு முன் ஏக விடுத்து விண்தோடும் தென்திமில் விடையவன் கோயில் அடுத்து அவிழ்ந்த பொன் அம்புய தடம் படிந்து அணைய மடுத்தடங்கரை சித்தி ஐங்கரத்தனை வணங்கா எடுத்த பொன் சுமை ஒட்டகத்து இட்டு. ஒட்டகம் வந்து நல்ல பாரம் சுமக்கக்கூடிய ஒரு மிருகம். அதனாலதான் அந்த எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொற்காசு, அந்த ஆபரணங்கள், அந்த பணங்கள், இதையெல்லாம் அந்த மிகப்பெரிய சுமையை ஒட்டகத்துல வச்சு கெட்டுதாங்க. அப்படி ஒட்டகத்துல வச்சு கெட்டிட்டு நீங்க முதல்ல போங்க, நான் சாமியை கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் வந்து அவங்கள முதல்ல முன்னே அவர்களை அனுப்பி வைக்கின்றார். இட்டு முன் ஏக விடுத்து அவர்கள் முதல்ல செல்வதற்கு அவர்களை அனுப்பி வைக்கின்றார். ஏன்னா இவ்வளவு பெரிய செல்வம் போகும்போது நிறைய காவலர்களும் கூட போவாங்க, அதனால பயம் இல்லை அவங்களுக்கு. மேல அவங்க நாட்டுக்குள்ளதான் அவங்க செல்றாங்க, வெளிநாட்டுக்கு செல்லல. இந்த பாண்டிய நாட்டு கடற்கரைக்கு செல்றாங்க, செல்லுத இடமெல்லாம் பாண்டிய நாடு தான். அதனால தைரியமா அவங்கள வந்து அனுப்பி வைக்கின்றார். ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்சியை அங்கே நடத்தி கொண்டு இருக்கின்றார். அவங்களையெல்லாம் முதல்ல அனுப்பி வைத்து விட்டு விண் தொடும் திமில், விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு வலிமையான அந்த திமில், இது காளமாட்டுக்கு முதுகுல இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் திமில்னு பேர். ஒரு வசந்த பகுதியாக இருக்கும், சிவலிங்கம் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் திமில்னு பேர். அப்படிப்பட்ட வலிமையான திமிலை உடைய அந்த இடப வாகனம், விடையின இடப வாகனம், அந்த இடப வாகனத்தை உடைய சிவபெருமான். விடையவன் அப்படின்னா இடப வாகனத்தை உடைய சிவபெருமான். அந்த இடப வாகனம் எப்படிப்பட்டதான்? ஆகாயத்தை தொடக்கூடிய அளவிற்கு வலிமையான திமிலை உடைய அந்த இடப வாகனம். ஏன்னா அந்த சிவபெருமானையே அந்த இடப வாகனம் தாங்கி கொண்டு இருக்கிறது வாகனமாக. அப்ப அது எவ்வளவு வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அது திமில் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்படி அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயில், சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய அந்த கோயில் அடுத்து கோயிலுக்கு உள்ளே சென்று, சொக்கநாத பெருமானுடைய கோயிலுக்கு உள்ளே சென்று அவிழ்ந்த பொன் அம்புய தடம் படிந்து, அப்படியே அம்புஜம்னா தாமரைன்னு அர்த்தம், பொன் அம்புயம்னா பொற்றாமரைன்னு அர்த்தம். அந்த பொற்றாமரையினுடைய இதழ்கள் எல்லாம் அவிழ்ந்து இருக்கின்றது, அப்படின்னா மலர்ந்து இருக்கின்றது. அந்த மலர்ந்த இதழ்களை உடைய அந்த பொற்றாமரை தீர்த்தம், தடம்னா தீர்த்தம், குளம் அப்படின்னு அர்த்தம். அந்த பொற்றாமரை குளத்தில் முதல்ல குளித்து அந்த தீர்த்தத்தை எல்லாம் தலையில தெளித்து கொண்டு தீர்த்தத்தை குடித்து கொண்டு படிந்து அணைய மடுத்த அந்த பொற்றாமரை தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
மடுத்தன தீர்த்தக்கரையில் உள்ள இந்த மடு அடு அணைய மடு அந்த அப்படிப்பட்ட அந்த மடுவினுடைய மடுன்னா நீர் தீர்த்தம்னு அர்த்தம். தீர்த்த நிலை குளம் மடுன்னா குளம் கிணறு எல்லாத்தையும் குறிக்கும் மடுங்கிறது. அப்படிப்பட்ட அந்த பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய மிகப்பெரிய கரை கரை தடம்னா பெரிய அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த எல்லா காரியங்களையும் சித்தியாக்கக்கூடிய 5 கரத்தை உடைய அந்த சித்தி விநாயக பெருமானை முதலில் வணங்குகின்றார் அந்த மணிவாசக பெருமான். ஏன்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் முதல்ல விநாயக பெருமானை வணங்குவது நம்முடைய மரபு. அதனால பொற்றாமரை தீர்த்தத்துல குளிச்சுட்டு அந்த சித்தி விநாயக பெருமானை மணிவாசக பெருமான் வணங்குகின்றார். மணிவாசக பெருமான் அமைச்சர் தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய உள்ளமானது வேறுபட்டு எப்பொழுதும் அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவடி நிழலிலேயே இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது முக்தி பேற்றை அடைய வேண்டும் என்ற அந்த மாறுபட்ட உள்ளத்தை உடையவராக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த உள்ளம் வேறுபட்டு நின்றாலும் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் என்கின்ற அந்த பதவிக்கு ஏற்றவாறு அந்த வழிமுறையில் அவர் நின்று ஒழுகக்கூடியவராக இருக்கின்றார் அந்த மணிவாசக பெருமான். அப்படிப்பட்ட அந்த வள்ளலாராக இருக்கக்கூடிய வள்ளல் தன்மை உடைய அந்த மணிவாசக பெருமான் அந்த அரசனுடைய நிதியறை அந்த கருவூலத்தை திறந்து எடுத்துக்கொண்டு அரும்பெறல் பயமா அந்த பிறர்க்கரிய வெற்றியை தரக்கூடிய அந்த குதிரைகளை எல்லாம் வாங்குவதற்காக எவ்வளவு பொருள்கள் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பொருள்களை வேண்டிய பொருள் அப்படிங்கிறதுக்குள்ள இது அடக்கம். எந்த அளவிற்கு பொருள் தேவைப்படுமோ அந்த அளவிற்கு பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு மீண்டும் அந்த நிதியறையை அந்த கருவூலத்தை தாழிட்டு அதை பூட்டுகள் போட்டு இறுக்கி அது சரியாக இருக்கின்றதா என்று தானே நேரடியாக நின்று பார்த்துவிட்டு அவர் அதன் பிறகு அந்த வெண்மையான மிகப்பெரிய சந்திரகுலத்தில் வந்த அந்த வேந்தனாகிய அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் சென்று விடை பெற்று கொண்டு அவர் கடற்கரையை நோக்கி இப்பொழுது அவர் செல்கின்றார். அவ்வாறு செல்வதற்கு முன்பு அந்த எடுத்த அந்த பொற்சுமைகளை அந்த பொன் பொருள்களை எல்லாம் ஒட்டகத்தில் இட்டு முறைப்படி கட்டி வைத்து அது அவர்களோடு அந்த ஒட்டகத்தோடு நிறைய போர்ப்படை வீரர்களையும் அனுப்பி வைத்து நீங்கள் முன்னே அந்த கடற்கரையை நோக்கி செல்லுங்கள், நான் அதற்கு பின்னால் வருகின்றேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு விட்டு அவர் முதலில் அந்த சொக்கநாத பெருமானுடைய கோயிலுக்கு வருகின்றார். ஆகாயத்தை தொடக்கூடிய அளவிற்கு வலிமையான திமில்களை உடைய அந்த இடப வாகனம், அந்த இடப வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கக்கூடிய அந்த மதுரையம்பதியில் உள்ளே சென்று அந்த பொற்றாமரை தீர்த்தத்திற்கு செல்கின்றார். அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் இதழ் அவிழ்ந்து இருக்கக்கூடிய இதழ் விரிந்து இருக்கக்கூடிய பொன்னால் ஆகிய அந்த தாமரைகள் பூக்கக்கூடிய அந்த தடம் அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளித்து அந்த தீர்த்தத்தை தெளித்து கொண்டு அணைய மடு அப்படிப்பட்ட அந்த பொற்றாமரை தீர்த்தத்தினுடைய மிகப்பெரிய கரையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த 5 கரங்களை உடைய சித்தி விநாயக பெருமானை முதலில் வணங்குகின்றார். சென்ற காரியம் சித்தி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த சித்தி விநாயக பெருமானை மணிவாசக பெருமான் முதலில் வணங்குகின்றார். கருணை நாயகி அங்கையர் கண்ணியம் பிராட்டி கருணை நாயகி அங்கையர் கண்ணியம் பிராட்டி அருண நாள் மலர் செய்ய சீரடித்தலும் இறைஞ்சே
வருணனார் பெரு வயிற்று நோய் வலிகெடுத்து ஆண்ட தருண நாள் மதிச்சடை உடைய அடிகள் முன்தாழா விநாயகப் பெருமானை வணங்கிட்டு மீனாட்சி அம்மையை வணங்குறார். கருணை நாயகி, எல்லோருக்கும் கருணையை செய்யக்கூடிய நாயகியாக இருக்கக்கூடிய அந்த அங்கையர்கண்ணி, அழகிய மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி, அந்த அங்கையர்கண்ணி எம்பிராட்டி எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள். அவளுடைய அந்த திருவடி எப்படி இருக்கின்றது? சிவப்பாக இருக்கின்றது. செய்ய அப்படின்னா சிவப்புன்னு அர்த்தம். சீரடி அப்படின்னா பெருமை பொருந்திய திருவடி. அந்த திருவடி, மீனாட்சி அம்மையினுடைய திருவடி சிவந்த நிறத்தில் இருக்கின்றது. மேலும் அந்த திருவடி எப்படி இருக்கின்றது? அருண நாள் மலர் சீரடி. பொதுவா மலர் அப்படின்னா தாமரை பூவைத்தான் குறிக்கும்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த அம்பிகையினுடைய திருவடி தாமரை மலரை போல இருக்கின்றதாம். அப்ப நம்ம உடனே அடுத்த கேள்வி கேட்போம், தாமரைப்பூ வாடி இருக்கா புதுசா இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்போம். அதனால அந்த கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்ன போட்டிருக்காங்க? அருண நாள் மலர். அருணன்னா சூரியன். சூரியனை பார்த்த உடனே தாமரை மலரும். அப்போ அந்த நாள்னா, நாள் மலர் அப்படின்னாலே அன்றன்றைக்கு பூத்த பூன்னு அர்த்தம். புத்தம் புதிய பூ அப்படின்னு அர்த்தம். அதான் நாள் மலர் அப்படின்ட்டு. அப்ப சூரியனை பார்த்தவுடன் மலரக்கூடிய அன்றைக்கு பூத்த அந்த தாமரை பூ எப்படி ஒரு புதுமையாக மென்மையாக இருக்குமோ அதுபோல மீனாட்சி அம்மையினுடைய திருவடி சிவந்த நிறத்தில் பெருமைகளை பொருந்திய திருவடியாக இருக்கின்றது அப்படிங்கிற. அப்போ அருணன் இந்திரன் திசை அணுகினன் அப்படின்ட்டு சொல்றோம்ல. என்ன அப்ப அருணன்னா சூரியன் கிழக்கு திசைக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு. அருணன் இந்திரன் திசை அணுகினன். அப்ப சூரியனை பார்த்த உடனே தாமரை மலரும். அப்ப அன்னன்னைக்கு சூரியனை பார்த்து மலரக்கூடிய அந்த தாமரை பூ போன்று, புத்தம் புதிய தாமரை மலரை போன்று இருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய திருவடி அப்படின்ட்டு இதுல கொடுக்குறாங்க. நாவுக்கரசு பெருமான் ஒரு இதுல சொல்லும்போது புதிய பூவே அப்படி பூவாகவே சுவாமி இருக்கிறார். புதிய பூவினை புண்ணியநாதனை நிதியை நீதியை நித்தில குன்றினைன்னுட்டு திருக்குறுந்தொகையில அந்த புத்தம் புதிய பூவை பார்த்தோன்னே சுவாமியாகவே அவருக்கு தெரிகிறாங்க. அப்போ அப்படி அந்த சூரியனை பார்த்தவுடன் அன்றன்றைக்கு மலரக்கூடிய தாமரை மலர், அன்று மலர்ந்த தாமரை மலர் எப்படி அது மென்மையாக புதுமையாக இருக்கின்றதோ அதுபோல் சிவந்த பெருமை வாய்ந்த திருவடியை உடைய மீனாட்சி. அந்த திருவடி தலத்தை, அந்த மீனாட்சி அம்மையினுடைய அந்த சீரடியை, அவளுடைய அந்த திருவடியை இறைஞ்சி மீனாட்சி அம்மையை வணங்கி அதுக்கப்புறம் சுவாமியை வணங்க போறார். வருணனார் பெருவயிற்று நோய் வலிகெடுத்து. வருணனுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய வயிற்று வலி நம்ம ஏற்கனவே முந்தி பார்த்தோம் திருவிளையாடற் புராணத்துல இதுல. அப்ப அந்த வருணனுக்கு வந்த மிகப்பெரிய அந்த வயிற்று வலி நோயை நீக்கிய சொக்கநாத பெருமான் அந்த வயிற்று நோய் வலிகெடுத்து ஆண்ட அந்த வருணனை ஆட்கொண்ட தருண நாள்மதி சடை உடைய. தருண நாள்மதினா இளம்பிறைன்னு அர்த்தம். அந்த இளம்பிறையாகிய அந்த சந்திரனை சடையில் தரித்திருக்கக்கூடிய அடிகள் முன்தாடா. அடிகள் அந்த சொக்கநாத பெருமானினுடைய முன்னிலையில் கீழே விழுந்து தாழ்ந்து விழுந்து வணங்குகின்றார் மணிவாசக பெருமான். மீனாட்சி அம்மையினுடைய திருவடியை வணங்கிவிட்டு அங்கேருந்து நேரே சொக்கநாத பெருமான்கிட்ட வந்து சொக்கநாத பெருமானினுடைய கால்களில் விழுந்து வணங்குகின்றார் அந்த
மணிவாசக பெருமாள். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முதல்ல மதுரைக்கு போனால் முதல்ல மீனாட்சி அம்மனை தான் போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாமி சன்னதிக்கு வருவாங்க. சில பேர் கொஞ்சம் இந்த நல்ல சைவ சித்தாந்தம் இந்த மாதிரி இது சிவ மேலே ரொம்ப அன்பு உடையவங்க முதல்ல சிவனை போய் பார்ப்பாங்க. மற்ற எல்லாம் அம்பாளைத்தான் முதல்ல போய் பார்த்துட்டு ஆனாலும் சாமியை பார்க்காங்க. ஆனாலும் சாமி சன்னதியில் கூட்டம் கம்மி தான். மீனாட்சி அம்மன் சன்னதியில் கூட்டம் நிறைய இருக்கும். ஒன்று வேண்டும் இப்பொருள் எல்லாம் உனக்கும் ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின் அன்பர்க்கும் ஆக்குக வெள்ளி மன்று வேண்டி நின்று ஆடிய வள்ளல் என் குறையீது என்று வேண்டி நின்று ஏத்துவார்க்கு இறைவன் இன்னருள் போல் ஒன்று வேண்டும். சுவாமிகிட்ட சொக்கநாத பெருமாட்ட கேட்கிறார். யாரு? மணிவாசக பெருமாள். சுவாமி எனக்கு ஒரு வரம் தரணும், அதான் ஒன்று வேண்டும் அப்படின்னா எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொக்கநாத பெருமாட்ட மணிவாசகர் கேட்கிறார். இப்பொருள் எல்லாம் இந்த அரசனுடைய கருவூலத்திலிருந்து நாங்கள் எடுத்த இந்த பொருட்களை எல்லாம் உனக்கு செலவழிக்கணும். ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின் அன்பர்க்கும் ஆக்குக அப்படின்னு வேண்டியிருக்கான். அப்போ உனக்கும் நான் இதை செலவழிக்கணும், உன்னுடைய அடியார்களுக்கும் நான் இதை செலவழிக்கணும். அப்படின்னா குதிரை வாங்குறதுக்கு செலவழிக்க கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் அவன் எடுத்தது குதிரை வாங்குறதுக்கு, ஆனால் வேண்டது அதான் அந்த அவருடைய மனம் முக்தி பேற்றில் நிற்கி. அதனால அப்படி அந்த வேண்டுதல் அப்படி ஆகாது. என்ன அப்போ உனக்கும் ஆக்குக, இந்த பணத்தை பொருள் எல்லாம் உனக்கும் ஆக்குக, உனக்கு நான் செலவழிக்கணும். இன்னும் யாருக்கு செலவழிக்கணும்? அடியார் பெருமக்களுக்கு செலவழிக்கணும். அந்த அடியார் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஐம்பொறியும் வென்று, அந்த 5 பொறிகள், அந்த 5 பொறிகளையும் அவர்கள் வென்றவர்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிற அந்த 5 பொறிகளையும் அவர்கள் வென்றவர்கள். வென்று வேண்டும் நின் அன்பர்க்கும். அவங்க யாரை வேண்டிட்டு இருக்காங்க? உன்னையத்தான், நீதான் எனக்கு வேண்டும் அப்படின்னுட்டு உன்னையே அவர்கள் வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி உன்னை துதிக்கக்கூடிய உன்னுடைய அன்பர்களுக்கும் நின் அன்பர்க்கும் அப்படின்னு சொல்றாரு ஆக்குக. அப்போ இந்த நான் கொண்டு போற பொருள் எல்லாம் உனக்கு பயன்படணும், உன்னுடைய அடியார்களுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டுகின்றார். வெள்ளி மன்று வேண்டி நின்று ஆடிய வள்ளல். அந்த வெள்ளி அம்பலம், மன்றுனா அம்பலம், அந்த வெள்ளி அம்பலத்தை வேண்டின விரும்பின்னு அர்த்தம். வெள்ளி அம்பலத்தில் விரும்பி அங்கு நின்று ஆடிய வள்ளலே. அது என்ன வெறுமனை நின்றுன்னு ஆடிய வள்ளலேன்னு போட்டிருக்க வேண்டியதானே? ஏன் நின்றுன்னு போடுறாங்கன்னா அந்த பாண்டிய மன்னனுக்காக வேண்டி கால் மாறி நின்று ஆடிய பெருமாள். அதனாலதான் நீ இந்த வெள்ளி அம்பலத்தில் விரும்பி பாண்டிய மன்னனுக்காக ஒரு காலை மாற்றி நின்று ஆடிய வள்ளலாகிய சொக்கநாத பெருமானே அப்படின்ட்டு சுவாமிகிட்ட வேண்டியிருக்கார். என் குறை இது, நான் என்னுடைய வேண்டுகோள் இது அப்படின்னுட்டு சுவாமிகிட்ட சொல்றாரு. குறை அப்படின்னா ஒருத்தட்ட நம்ம குறைய சொல்லுதோம்னா அதுக்கு ஏதாவது தீர்வு கொடுங்கன்னு தான் அர்த்தம், வேண்டுதல் தான் அர்த்தம். குறை சொல்லுவது அப்படின்னா என் குறைய உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சாமிகிட்டே எனக்கு சொல்கிறோம்ல, என் குறைய உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், தீர்த்து வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போ குறைன்னு சொல்லும்போது அது ஒரு வேண்டுகோள் தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன
என்னுடைய வேண்டுகோள் இது. என்ன வேண்டுகோள்? எல்லா பொருளும் உனக்கும் அடியார்களுக்கும் பயன்படணும். என்னுடைய வேண்டுகோள் இது அப்படின்னு சொல்றார். என் குறை இது என்று வேண்டி நின்று, என்று அந்த சொக்கநாத பெருமானை வேண்டி நின்று கொண்டு ஏத்துவார்க்கு, அந்த சொக்கநாத பெருமானை பலவிதமாக வழிபாடு செய்து வணங்குகின்றார் அந்த மணிவாசக பெருமான். உடனே அவருக்கு அவருடைய உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தான் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான்கிற மாதிரி அவருடைய வேண்டுதலுக்கு உடனே அப்படியே ஆகட்டும்னு ஆசி வழங்குவது மாதிரி ஒரு செயல் நடக்குது. என்ன செயல் நடக்கு? இறைவன் இன்னருள் போல் சுவாமி அவருடைய எண்ணத்துக்கு அருள் செய்வது போல ஒரு செயல் நடக்கின்றது. என்ன செயல் என்றால், ஆதிசைவனாம் அர்ச்சகன் ஒரு ஆதிசைவனாம் அர்ச்சகன் ஒருவன் நேரணைந்து போதியேந்தனன் நமக்கு இது போல் இலை நிமித்தம் இது நன்னெறிக்கு ஏது என்று இரு கையேற்று அணிந்து வேதநாதனை இறைஞ்சினார் விடை கொடு மீண்டார். சுவாமிகிட்ட இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோளை வைத்த உடனே அதற்கு அருளாசி வழங்குவது போல ஒரு செயல் நடக்கின்றது. அந்த இறைவனை தொட்டு பூஜை செய்யக்கூடிய ஆதிசைவராக இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் உடனே அந்த மணிவாசக பெருமானுக்கு எதிரில் அர்ச்சகன் ஒருவன் நேர் அணிந்து மணிவாசக பெருமான் முன்னிலையில் நேர்ல பூதியீந்தனன் விபூதியை மணிவாசக பெருமான் கையில் கொடுக்கின்றார். பூதினா விபூதின்னு அர்த்தம். பூதி ஏந்தனன் விபூதியை மணிவாசக பெருமானினுடைய கைகளில் கொடுக்கின்றார். நமக்கு இதுபோல் இலை நிமித்தம். உடனே மணிவாசக பெருமான் என்ன நினைக்கிறாரு? சார், நம்ம நினைத்த இப்படி செலவழிக்கணும்னு நினைத்தோம், உடனே அதற்கு அருளாசி வழங்குவது போல திருநீர் கொண்டு இந்த அர்ச்சகர் கொடுக்கின்றார். இது போன்ற ஒரு நல்ல சகுனம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறார். நிமித்தம்னா சகுனம்னு அர்த்தம். நமக்கு இதுபோல் இலை நிமித்தம், நமக்கு இது போல ஒரு நல்ல சகுனம் இனிமேல் கிடைக்காது. இலை அப்படின்னா இனிமேல் கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்ப இதுவே நல்ல சகுனம் அப்படிங்கிற அர்த்தத்துல இதுல சொல்றாங்க. இது நன்னெறிக்கு ஏது என்று இருக்கை ஏற்று. இது நாம் செல்லக்கூடிய நல்ல நெறிக்கு ஒரு காரணகர்த்தாவாக, ஒரு எடுத்துக்காட்டாக இது இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த திருநீரை 2 கைகளினாலும் வாங்கி கொண்டு, அப்ப திருநீரை வாங்கும்போது 2 கையை விரித்து வாங்கணும், 2 கையை வச்சுக்கிட்டு வாங்கணும். இருக்கை ஏற்று அணிந்து அந்த திருநீரை வாங்கி அதை திருநீரை பூசி அணிந்து கொள்கின்றார். வேதநாதனை இறைஞ்சினார். வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானை வணங்குகின்றார். விடை கொடு மீண்டார். சொக்கநாத பெருமானிடத்தில் விடை பெற்றுக்கொண்டு அங்கு அந்த கோயிலை விட்டு வெளியே வருகின்றார் மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் பொற்றாமரை தீர்த்த கரையில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகரை வணங்கிவிட்டு அதன் பிறகு மீனாட்சி அம்மையை வணங்க வருகின்றார். கருணை நாயகியாக இருக்கக்கூடிய, அழகிய மீன் போன்ற கண்களை உடைய அங்கேற்கண்ணியாக இருக்கக்கூடிய, எங்கள் தலைவியாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மை, அவளுடைய திருவடி எப்படி இருக்கின்றது என்றால், சூரியனை பார்த்தவுடன் அன்றன்றைக்கு மலரக்கூடிய தாமரை பூ எவ்வளவு புத்தம் புதியதாக இருக்கின்றதோ, சிவந்த நிறத்தை உடையதாக இருக்கிறதோ,
பெருமைகளை உடையதாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட அந்த திருவடியை, மீனாட்சி அம்மையினுடைய திருவடி தலத்தை முதலில் வணங்குகின்றார், கீழே விழுந்து வணங்குகின்றார் மணிவாசக பெருமான். அதன் பிறகு சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்ய செல்கின்றார். அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர்? வருணனுக்கு வந்த மிகப்பெரிய வயிற்று நோயை, வயிற்று வலியை தீர வைத்து அவனை தன்னுடைய அடிமையாக ஆட்கொண்டவர் அந்த சொக்கநாத பெருமான். தலையில் அந்த இளம் பிறையை சடையில் அணிந்திருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த அடிகளாகிய சொக்கநாத பெருமான் முன்னிலையில் கீழே விழுந்து வணங்குகின்றார் மணிவாசக பெருமான். சொக்கநாத பெருமானை வணங்கி எழுந்து சொக்கநாத பெருமானிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கின்றார். எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நான் இப்பொழுது குதிரை வாங்க கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தும் உனக்கே ஆக வேண்டும், உனக்கே செலவழிக்க வேண்டும். மேலும் 5 பொறிகளையும் வென்று இறைவனே உன்னையே வேண்டும் என்று துதிக்கக்கூடிய உன்னுடைய சிவனடியார்களுக்கும் இந்த பொருளானது பயன்பட வேண்டும் என்று வேண்டுகின்றார். மேலும் கூறுகின்றார், அந்த வெள்ளி மன்றில் விரும்பி நின்று பாண்டிய மன்னனுக்காக கால் மாறி நின்று ஆடிய வள்ளலாகிய சொக்கநாத பெருமானே, என்னுடைய வேண்டுகோள் இது என்று அந்த மணிவாசக பெருமான் சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டி அங்கே நின்று கொண்டு பலவிதமாக அந்த பெருமானை வணங்கி கொண்டு ஏற்றி கொண்டு அவர் இருக்கின்றார். இறைவன் உடனே அவருக்கு அருள் செய்வது போல ஒரு நிகழ்ச்சியானது அங்கே நடக்கின்றது. அந்த சொக்கநாத பெருமானை பூஜை செய்யக்கூடிய ஆதி சைவ மரபில் வந்த ஒரு அர்ச்சகன் ஒருவன் நேராக மணிவாசக பெருமான் பக்கத்தில் வந்து அவருக்கு உன்னுடைய செயல் வெற்றியாகட்டும், அப்படியே ஆகட்டும் என்று கூறுவது போல திருநீரை கொடுக்கின்றான். உடனே மணிவாசக பெருமான் மனதில் நினைத்து பார்க்கின்றார், நமக்கு இது போன்ற ஒரு நல்ல நிமித்தம், நல்ல சகுனமானது இனி வரப்போவதில்லை. இந்த திருநீரு ஆதிசைவன் தந்ததே ஒரு மிகப்பெரிய நற்சகுனம் என்று அவர் ஏற்றுக்கொண்டு, இது மேலும் நாம் செல்லக்கூடிய நல்ல வழிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காரணகர்த்தாவாக இது இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு இரு கைகளினால் அந்த திருநீரை பெற்றுக்கொண்டு அந்த இரு கைகளினால் திருநீற்றை தன்னுடைய நெற்றியில் அணிந்து கொண்டு அந்த வேதங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை கீழே விழுந்து மீண்டும் இறைஞ்சி வணங்குகின்றார். சொக்கநாத பெருமானிடத்தில் விடை பெற்று கொண்டு இப்பொழுது அந்த கோயிலை விட்டு வெளியே வருகின்றார் மணிவாசக பெருமான். இன்னியம் அதிர்ந்தன எழுந்தன பதாதி துண்ணிய இணைக்கவரி துள்ளின துகிர்கால் பொன்னியல் மதிக்குடை நிழன்றன புலங்கொள் மின்னிய மணிச்சிவிகை மேற்கொடு நடந்தார். இப்போ கோயிலை விட்டு வெளியில வந்த உடனே அவர் மணிவாசக பெருமான் அந்த கடற்கரை பட்டினத்தை நோக்கி செல்வதற்காக கூட படை வீரர்கள்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் அந்த இனிமையான வாத்தியங்களை வாசிக்கின்றார்கள். இயம் அப்படின்னாலே வாத்தியம்னு அர்த்தம். இன்னியம் இனிமையான வாத்தியங்கள் எல்லாம் அங்கே வாசிக்கப்படுகிறது. அந்த படை வீரர்கள் வாத்தியங்களை வாசிக்கின்றார்கள். எழுந்தன பதாதி, பதாதின கொடிகள். அந்த சேனைகள்லாம் கொடிகளை தூக்கி கொண்டு சேனைகள் எல்லாம் ஆரவாரம் செய்கின்றது. துண்ணிய இணை கவரி துள்ளின, இணைனா 2ன்னு அர்த்தம். அதுல வி போட்டிருக்கோம், அதை ஈன்னு நம்ம படிக்கணும். அந்த 2 பக்கமும் 2 கவரிகள்,
இந்த பக்கம் ஒரு கவரி, அந்த பக்கம் ஒரு கவரி, அப்படியே எல்லாரும் வரிசையா அந்த கவரிகளை வீசிக்கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். நெருங்கி, துண்ணியன நெருங்கி நெருங்கி நின்று கொண்டு இரண்டு புறமும் இரண்டு பக்கமும் கவரிகளை அவர்கள் வீசிக்கொண்டே அவர்கள் வருகின்றார்கள். துகிர்கால் பொன்னியல் மதிக்குடை நிழன்றன. அந்த கொடைகள் எல்லாம் அங்கே பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சந்திரக்குடை, மதிக்குடைனா சந்திரக்குடை. அந்த சந்திரக்குடை எப்படி இருக்கின்றது? அதனுடைய கால் பகுதிகள் எல்லாம் பவளத்தால் செய்யப்பட்டிருக்கு. துகிர் அப்படின்னா பவளம்னு அர்த்தம். அந்த பவளத்தால் செய்யப்பட்ட பிடிகளை உடைய, கால் பகுதிகளை உடைய கால்களை கொண்ட பொன் பதிக்க பெற்ற, பொன்னியல் அப்படின்னா பொன் பதிக்க பெற்ற அந்த சந்திர குடையானது அங்கே பிடிக்கப்பட்டு குடை பிடித்து கொண்டு வருகின்றார்கள். பொலங்கொள் மின்னிய, பொலம்னா தங்கம்னு அர்த்தம். தங்கத்தால் செய்யப்பட்டு மின்னிக் கொண்டு இருக்கக்கூடிய மணிச்சிவிகை, மணிகளெல்லாம் பதிக்கப்பட்ட அந்த பல்லக்கு, அந்த பல்லக்கில் இப்பொழுது மணிவாசக பெருமான் அதில் அமர்ந்து கொண்டு அப்படியே அவர் செல்கின்றார். நடந்தார்னா செல்கின்றார்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். ஏன் அப்படின்னா பல்லக்கு வேகமா போகும், ஆனா இப்ப நடந்துதான் போகுது. ஏன்னா கூட்டம் பெரிய கூட்டமா போகுது. எல்லா கூட்டமும் போனதுக்கு அப்புறம் தான் பல்லக்குல இவர் போக முடியும். அதனால மெதுவா போகுது, அவ்வளவுதான். அதுதான் அர்த்தம். நடந்தார்னா அர்த்தம் ஊர்வலமானது மெதுவாக செல்கின்றது. ஏன்னா நகரத்தை கடந்த உடனே அவங்க வேகமாக போகலாம். அது வரைக்கும் அது நடந்து மெல்ல மெல்லத்தான் அது போகுது. அப்படி மணிச்சிவிகை மேற்கொடு அந்த மணிகள் பதிக்கப்பட்ட பல்லக்கில் அமர்ந்து கொண்டு வாதவூரர் மெல்ல மெல்ல அந்த சேனைகள் எல்லாம் மெதுவாக செல்கின்றார்கள். ஆகையினால் அந்த பல்லக்கும் நடந்து செல்வது போல மெல்ல மெல்ல செல்கிறது. மற்ற இவர் வழிபடு முன் மாறி நடம் ஆடும். வெற்றி விடையார் இவர் வினை தொகையின் ஒப்போ. பற்றிய இருட்டு மல பக்குவமும் நோக்க. உற்று அடிமை கொண்டு பணி கொண்டருள உண்ணா. மற்ற இவர் வழிபடும். வழிபடுன்னா இந்த இடத்துல வழியாக செல்லுதல்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். வழிபாடுன்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையை சென்று அடைவதற்கு முன்பாகவே அர்த்தம் எடுக்கணும். வழிபடும் முன்னுன்னா அந்த வழியாக செல்வதற்கு முன். எந்த வழியாக? திருப்பெருந்துறையை நோக்கி செல்வதற்கு முன்னாக, திருப்பெருந்துறையை அடைவதற்கு முன்னாகவே சுவாமி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு? நாம மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம அங்க போய் உட்கார்ந்து இவரை ஆட்கொள்ள வேண்டும் மனசுல நினைக்கிறார். அந்த நினைப்பதற்கு காரணம் என்ன? மணிவாசக பெருமானினுடைய அந்த பக்குவ நிலை. மலபரிபாகம் இருவினை ஒப்பெல்லாம் மணிவாசக பெருமான்கிட்ட வந்துட்டு, அப்ப இருவினை ஒப்பு மலபரிபாகம் வந்ததனால இவரை நாம் ஆட்கொண்டு நம்முடைய பணிக்கே இவரை வைத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி மனசுல நினைக்கிறாராம். அப்ப இவரு திருப்பெருந்துறைக்கு போறதுக்கு முந்தி நாம அங்க போய் இருந்து இவரை ஆட்கொள்ள வேண்டும்னு மனதில் நினைத்தாராம். மற்ற இவர் வழிபடும் இந்த மணிவாசக பெருமான் அந்த திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்திற்கு செல்லக்கூடிய வழியை பூரணமாக அடைந்து செல்வதற்கு முன்னாலேயே சுவாமி அங்கே சென்று விடுகின்றார். எதற்காக செல்கின்றார்? மாறி நடம் ஆடும் வெற்றி விடையார். அந்த பாண்டிய மன்னனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு கால்லையே நின்று ஆடுதையே, உனக்கு கால் வலிக்காதா அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிய மன்னன் வருத்தப்படுகின்றான். அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த இன்னொரு காலை வைத்து மாறி
நின்று நடனமாடின பெருமான், அந்த காட்சியை கொடுத்த பெருமான். அப்படி அந்த பாண்டிய மன்னனின் வேண்டுகோளுக்கிணங்க கால் மாறி நடமாடிய அந்த வெள்ளியம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெற்றியை தரக்கூடிய இடப வாகனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமான், மாறி நடமாடும் வெற்றி விடையார் அப்படின்னா சொக்கநாத பெருமான் அர்த்தம். அந்த சொக்கநாத பெருமான் இவர் வினைத்தொகையின் ஒப்பும், இந்த மணிவாசக பெருமானினுடைய வினைத்தொகை, நல்வினை தீவினை என்கின்ற அந்த இரு வினைகளினுடைய ஒப்பு ரெண்டும் சரிசமமா நிற்குது. இருவினை ஒப்பு மணிவாசக பெருமானுக்கு ஏற்கனவே வந்தாச்சு. அந்த இருவினை ஒப்பை பார்க்கின்றார். பற்றிய இருட்டு மல பக்குவமும், இவரை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலம், இருள் மலம். இருட்டு மலம்னா இருள் மலம். அப்ப அந்த இருள் மலமும் பக்குவம் அடைந்து இருக்கின்றது, ஆணவ மலமும் இவருக்கு பக்குவப்பட்டு இருக்கிறது. அப்ப இருவினை ஒப்பு வந்தாச்சு. இருவினை ஒப்பு வந்தால்தான் மலபரி பாகம் வரும். அதுக்கப்புறம் சக்தி நிபாதம் ஏற்படும். சக்தியின் வீழ்ச்சி, அம்பிகையினுடைய பார்வை நம்ம மேல வரும். இது ஒரு ஸ்டெப்பு. இருவினை ஒப்பு, மலபரி பாகம், சக்தி நிபாதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போ அந்த மணிவாசக பெருமானை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலமும் பக்குவப்பட்டு இருக்கக்கூடிய தன்மையை எல்லாம் நோக்குகின்றார் சொக்கநாத பெருமான், சீர்தூக்கி பார்க்கின்றார். உற்று அடிமை கொண்டு, இந்த மணிவாசக பெருமானை நமக்கு அடிமையாக ஆக்கி கொண்டு பணி கொண்டு அருள உண்டார். நம்முடைய பணியை செய்வதற்கு இவனை ஆட்படுத்த வேண்டும் அப்படின்னு மனதில் நினைத்தாராம் சொக்கநாத பெருமான். உண்ணுதல் அப்படின்னா நினைத்தல்னு அர்த்தம். மனதில் சொக்கநாத பெருமான் நினைத்தாராம். இவரை திருப்பெருந்துறைக்கு போவதற்கு முன்னுக்கூட்டியே நாம அங்க போய் இருந்து இவரை ஆட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர் மிகவும் பக்குவப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றார். ஆகையினால் இவரை நம்முடைய அடிமையாக ஆக்கி நம்முடைய திருப்பணிகளை செய்வதற்கு நாம் ஆட்படுத்த வேண்டும் அப்படின்னுட்டு சுவாமி நினைத்தார். மணிவாசக பெருமான் சொக்கநாத பெருமானிடத்தில் விடை பெற்று கொண்டு ஆலயத்தை விட்டு வெளியே வருகின்றார். அப்பொழுது மணிவாசக பெருமானோடு செல்லக்கூடிய படைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அந்த படைகள் எல்லாம், காலாட்படைகள் எல்லாம் இனிமையான அந்த வாத்தியங்களை அவர்கள் இசைக்கின்றார்கள். அந்த வாத்திய இசை அங்கே அதிர்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சேனைகள் எல்லாம் கொடி போன்ற பதாதிகளை எல்லாம் தூக்கி கொண்டு அவர்கள் ஆரவாரத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு பக்கமும் துண்ணிய அப்படின்னா நெருக்கமாக, இரண்டு பக்கமும் நெருக்கமாக அந்த சேனைகள் எல்லாம் நின்று கொண்டு கவரி வீசிக்கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். அங்கே பவளங்கள் பதிக்கப்பெற்ற கால்களை உடைய பொன்னால் தகடுகள் பதிக்கப்பெற்ற அந்த சந்திர குடைகள் எல்லாம் நிழலை தந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்திர குடைகளை அந்த படை வீரர்கள் தூக்கி கொண்டு நிற்கின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் அந்த பொன்னால் பதிக்கப்பெற்ற மின்னக்கூடிய அந்த நவரத்னங்கள் பதித்த தனக்கு என கொடுக்கப்பட்ட அந்த பல்லக்கில் ஏறிக்கொண்டு அவர் இப்பொழுது மிக மெதுவாக, அந்த பல்லக்கு ஊர்வலமானது மிகவும் மெதுவாக நடந்து செல்கிறது. ஏனென்றால் சேனைகள் எல்லாம் ஆரவாரத்தோடு நகரத்துள் அவர்கள் மெதுவாக நடந்து செல்கின்றார்கள். ஆகையினால் பல்லக்கும் மெதுவாக நடந்து சென்று கொண்டு இருக்கின்றது. இவ்வாறு மணிவாசக பெருமான் அந்த கால்நடையாக அந்த வழிப்பாதையில் அவர் திருப்பெருந்துறையை சென்று அடைவதற்கு முன்னமேயே இந்த மணிவாசக பெருமானை நாம் நம்முடைய அடிமையாக ஆக்க வேண்டும் என்று சொக்கநாத பெருமான் மனதில் நினைக்கின்றார். அந்த பாண்டிய மன்னனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு காலை மாற்றி நடனமாடி அவனுக்கு காட்சி தந்த அந்த பெருமான், வெற்றியை தரக்கூடிய இடப வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெருமான், அந்த சொக்கநாத பெருமான் இந்த மணிவாசக பெருமானினுடைய நல்வினை தீவினையினுடைய இருவினை ஒப்பையும் அவர் பார்க்கின்றார். ஏனென்றால் மணிவாசக பெருமானுக்கு இருவினை ஒப்பு வந்து விடுகிறது.
மேலும் மணிவாசக பெருமானை பற்றி இருக்கக்கூடிய அந்த இருள் மலம், ஆணவ மலமும் பக்குவப்பட்டு இருக்கின்றது. இந்த இரண்டையும் அவர் பார்க்கின்றார், உற்று நோக்குகின்றார் சொக்கநாத பெருமான். அதன் பிறகு இப்பொழுது இதற்கு பிறகு நடக்க வேண்டிய செயலானது சக்தி நிபாதம், அதாவது அம்பிகையினுடைய அந்த வீழ்ச்சி அந்த உயிரின் மீது படக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு ஏற்பட வேண்டும். அதாவது மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்ய வேண்டும். அதனால் சொக்கநாத பெருமான் இந்த மணிவாசக பெருமானை நாம் நம்முடைய அடிமையாக ஆக்கி கொண்டு அவருடைய பணிகளை எல்லாம் நம்முடைய பணிகளாக, நமக்கு வேண்டிய பணிகளாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார். அதாவது சொக்கநாத பெருமான் மணிவாசக பெருமானினுடைய இருவினை ஒப்பும் மலபரிபாகத்தை சீர்தூக்கி பார்த்து நமக்கு இனிமேல் இவரை அடிமையாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்து, இவர் செல்வதற்கு முன்னமே நாம் அந்த திருப்பெருந்துறைக்கு சென்று இவரை நாம் ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார் சொக்கநாத பெருமான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு